அதாவது உடைச்ச மாதிரி பேசிட்டார். அதாவது மத்தியில், அதாவது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய மோடி அரசு பாசிசம்னா, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு மட்டும் என்ன வாழுது? இங்கேயும் அதே தான். என்னுடைய கூட்டம் நடத்தவோ, நான் மக்களை சந்திக்கவோ, என் கட்சி உறுப்பினர்களை சந்திக்கவோ, எனக்கு வந்து ஏன் இவ்வளோ நெருக்கடி தரீங்க? வேற எந்த கட்சிக்கும் தராத அளவுக்கு எனக்கு ஏன் இந்த அளவுக்கு தொல்லைகள் தரீங்கன்னு அவர் உண்மையிலே ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டார். இதுக்கு முன்னாலேயே வந்து திருச்சியில் தான் அவங்க முதல் மாநாடு நடத்தணும்னு பிளான் பண்ணதா செய்திகள் வந்தது. அப்போ அந்த திருச்சி மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அங்கே யாரும் நிலம் கொடுக்காம தடுத்தாரு, நிறைய தொல்லைகள் உண்டாக்குனாரு. முதல்ல ஒத்துக்கின அந்த நில உரிமையாளர்கள் மறுநாள் வந்து சார் நீங்கள் அந்த மினிஸ்ட்ரி கிட்ட ஒரு வாட்டி போய் கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஊடகங்களில் பேசப்பட்டது தான். ஆனால் இன்னைக்கு திரு விஜய் அவருடைய வாயாலேயே சொல்லியிருக்காரு, என்னை வந்து செயல்பட விட மாட்டேன்றீங்க, எனக்கு முட்டுக்கட்டை போடுறீங்க. முட்டுக்கட்டை போட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி வெளியே வா, வீதிக்கு வாழ்றாங்க. இது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஒரு ஆள் பொதுக்குழு கூட்டம் போடுறதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, என்னுடைய முதலாண்டு நிறைவு 2ஆம் ஆண்டு மகாபலிபுரத்துக்கு ஓட்ட வச்சாங்க, என்ன சென்னையில் எதுவுமே எனக்கு வந்து கிடைக்காது, அப்படி பண்ணாங்க. அப்போ இது வந்து மாற்று கருத்துள்ளவர்களை, எதிர்கருத்துள்ளவர்களை ஜனநாயகபூர்வமாக எதிர்கொள்ளாமல் காவல்துறையை, இது மாதிரி அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அடக்க நினைக்கிறதுன்றது பாசிசம் தானே. அதை அவர் தெளிவாக சொன்னார்.